ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் சொன்னார். அவர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காரு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம். அவர் சொன்னபடி சில விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால தான் பார்க்கோம். என்னென்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம் அந்த மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதாவது லைவாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். லைவாக எப்படின்னா, இப்போ நம்ம இதில் இருக்கோம். நம்ம அப்படியே போயிட்டு இங்கேருந்தே நம்ம ஒரு லோடு வந்து பிக்கப் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம வந்து இருக்கோம். இப்போது அதாவது யூகேயில். இப்போ நம்ம நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஏஜென்சியில் ஏதாவது கம்பெனியில் போய்ட்டு நம்ம வந்து இங்கே 2 கம்பெனி இருக்குது பக்கத்தில். அந்த கம்பெனியில் போய் ஃபஸ்ட் நம்ம லோடு எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சைடு தேர்ந்தெடுக்கலாமா ஃபஸ்ட்டு? ஆமாம். என்ன இங்கே அடைச்சி வச்சுருக்க மாட்டேங்கல? அடைச்சிலாம் இல்லை. நான் ஆல்ரெடி ஒன்று புக் பண்ணேங்க, அது வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து ஏய் வா, நல்ல வேலை இடிச்சிருப்பான். ஓகே, இங்கே ஒரு கம்பெனி இருக்குங்க. இந்த கம்பெனியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கம்பெனியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெசில். இவ்வளோ தூரம் பாருங்கள், 65க்கு இவ்வளோ தூரம், பரவாயில்ல. இது இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனி கொண்டு போகணும். இதுவும் ஒரு பரவாயில்ல. இது உள்ளுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இது இந்த சைடு வருது. ஓகே, இதில் எடுக்காததுன்னா இது எடுக்கிறது இல்லை. இது கூட எடுத்ததில்லை. ஓகே, இந்த கம்பெனியில் இதெல்லாம் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பியும் வேறு கம்பெனிக்கு போவோம். நிறைய கம்பெனி இருக்குது. இன்னும் அந்த சைடில் ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு போயிட்டு பார்ப்போம். அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த யூகேல பெரிய தொல்லைங்க, எந்த சைடு வராங்கன்னே தெரியல. நமக்கு ரோடு அடிக்கடி மறந்து போயிடுது, இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணுமான்னு. ஓகே, இப்போ நம்ம இந்த சைடில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அதையும் பார்த்துருவோமே. இந்த பாருங்க, என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து ஆயில் கம்பெனிங்க, ஆயிலெலாம் தான் இருக்கும் இதுக்குள்ளே. இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். என்டர். இங்கேருந்து ஒரு இது இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமாச்சு. இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணல. இது உள்ளுக்குள்ளே. உள்ளுக்குள்ளேன்னா இது ஒரு கம்மி தானுங்க. பாருங்கள், எல்பிஜிங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குங்க, எல்பிஜி. இது ரொம்ப தூரம். பட் ஆனால் இந்த சென்டர் பிளேஸ் நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் இது எல்பிஜி. இது ரெண்டுமே இங்கே இருக்குங்க. எல்பிஜி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாம். எல்பிஜி கூட நம்ம இது வரைக்கும் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எடுக்கிறதா இருந்தாலும் கூட எடுக்கலாம், இல்லை வேறு கம்பெனி பார்க்கலாமா. வேறு கம்பெனி இங்கே என்ன இருக்குது? பக்கத்துலேயே மேப் போட்டு பார்த்து தெரிஞ்சிருங்க. ஓகே, மேப்பில் வந்து
ஆளை கிளிக் பண்ணி அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு எங்க கம்பெனிஸ் இதாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு கம்பெனி இங்கே இருக்குது தூரம். அப்புறம் இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்தே கம்பெனி எடுக்கலாம். இந்த இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம அந்த எல்பிஜி எடுத்துக்கிட்டு நேராக போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சு. எல்பிஜி இருக்குது. ஓகே. எல்பிஜி வந்து உள்ளுக்குள்ளே வருதுங்க, அந்த ஊருக்குள்ளே வருது. ஆனால் இது தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பிளேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலை. சென்ட்ரு பிளேஸுங்க இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இதில் வந்து சென்ட்ரு பிளேஸ் வந்து நம்மளுக்கு காலியாகவே இருக்கும். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது தான் கம்மி தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டட் டெலிவரி இதெல்லாம் வந்து பெருசாக இது கிடையாது. இதை எடுத்துகிட்டு போயிருக்கோம், இதுவும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது உள்ளதான், இது வெளியே. ஆனால் பாருங்கள் ரொம்ப கம்மிங்க, எவ்வளோ கம்மியான வெளியே வருது பாருங்களேன். இதெல்லாம் என்ன கான்செப்ட்னே புரியலங்க. ஓகே, இது எடுத்துகிட்டு போனால் அந்த சென்டரில் இருக்கிற அந்த பிளேஸை ஓப்பன் பண்ணலாங்க. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணோன்னு, ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் எல்பிஜினா உள்ளுக்குள்ளே வரும், யூஎஸ்குள்ளே தான் வாங்க போகிறோம். அதுவும் ஒரு புது ஒரு இதுவாக இருக்கும். சரி, நம்ம இந்த யூஎஸ்குள்ளே போவோம். ஓகே, இப்போ இங்கே தான் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. இங்கே தான் இருக்கு பாருங்க, ஏதோ டபுள் இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியதான். ஓகே, டீ இந்த ஒன்று சுற்றுது பார்த்தீங்களா, அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் சுற்றுறாங்க இவங்க. பரவாயில்ல. வா, எல்பிஜி. ஓகே, எடுத்துடலாமா? இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே பிக்கப் பண்ணி ஒரு 11 மணி நேரம்னு போட்டிருங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரோட்டில் போகணுமா அதில் போகணுமான்றதே பெரிய டவுட்டுங்க. அதான் இது பெரிய கஷ்டம். இவனு வந்தால் தெரியும். ஓகே, இதுக்குள்ளே தான் போதும், கரெக்டாக தான் போகிறேன். அது இந்த காரனுங்க மட்டும் நம்பக்கூடாதுங்க, எங்கே இருந்து வருவானுங்கன்னே தெரியாது. ஒரு பக்கா ரைடு. நம்ம இனிமேல் எப்படின்னா, இப்போ நம்ம கொண்டு போகிறோம்ல, இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம பிக்கப் பண்ணலாங்க. நம்ம இனிமேல் அப்படி போகலாம். அதாவது நம்ம எங்கே அது கொண்டு போகிறோமோ அங்கேயே பிக்கப் பண்ணலாம். அப்படி நம்ம ட்ரைவ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ நம்ம வந்து யூகேலேருந்து லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து
யூகே ஒரு இடத்த வரைக்கும் வந்திருக்கோங்க. சரிங்களா? இனிமேல் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதாவது யூகேலேருந்து ஆரம்பித்து இப்போ அடுத்த பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து பக்கத்து ஊருக்கு போக போகிறோம். இப்போ யூகேலேருந்து யூகே பார்டருக்கு வர போகிறோம். இப்போ யூகே பார்டருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஏரியா பக்கத்தில் இருக்க கண்ட்ரிக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக முயற்சி பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் அப்படியே ஒரு ட்ராவல் மாதிரி போகலாங்க. யூகே டு கடைசி எங்கே இருக்கோ அந்த மாதிரி. இப்போ நம்ம யூகே டு யூகே தான். இதை வந்து நம்ம ஒரு ட்ராவலாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல். இது ஒரு நல்ல ஒரு திங்கிங் தான். நம்மளுடைய இந்த வண்டியோட என்னோட இது வந்து ஃப்ரான்ஸில் தான் வந்து கேரேஜ் இருக்குங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணலான்னா யூகேலேருந்து ஆரம்பித்து யூகேல ஒரு கேரேஜ் இருக்கிறனால யூகேலேருந்து ஆரம்பித்து ஃப்ரான்ஸில் போய் முடிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிக் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போதைக்கு இந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணி ஓ ஓ ஓ ஓ பாருங்கள் எப்படி வந்தால் பாருங்கள் பா. இந்த ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து நேராக நான் மேப் காட்டுறேன், உங்களுக்கு முடியும் போது காட்டுறேன். அப்படியே ஒரு பிக் ரவுண்ட் அடிக்க போகிறோம். கடைசியில் ஃப்ரான்ஸில் போய் முடிக்கலாம். அது முடிக்கிறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து வாங்கலாம், பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணங்க. பா அந்த சுற்றுப்பயணத்தை நம்ம இதிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே டூர். அந்த மாதிரி தான் உண்மையிலே ஒரு ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து அப்படி தாங்க போவாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனால் சென்னையில் தான் அவங்களுடைய ட்ரக்கு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து ஒரு பாம்பேக்கு போகிறாங்க அப்படின்னா டேரெக்டாக திருப்பியும் சென்னைக்கு அவங்களுக்கு கிடைக்குமான்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அங்கங்கே ஒரு ஊரை டச் பண்ணி திருப்பி நம்ம சொந்த ஊருக்கே வந்து அப்புறம் ஒரு பெரிய லீவ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வழக்கம் போல் வந்து ட்ரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேராக இப்போ யூகேலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். யூகே நம்ம இடம் கிடையாது தான், ஆனால் யூகேலேயும் நம்மளோட கேரேஜ் இருக்குது. நேராக யூகேலேருந்து ஆரம்பித்து த்ரோ டு ஃப்ரான்ஸ். அது நம்ம டேரெக்டாக ஃப்ரான்ஸுக்கு போகாமல் சில ஊரில் அப்படியே டச் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து ஜெர்மனியில் ஒரு இடம் நான் சொன்னல, ஜெர்மனியில் வந்து ஒரு கேரேஜ் வாங்கணுன்னு, அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாங்க. அப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்கள், எனக்கு யூகேல பிடிச்சதே தாங்க. ரோடு பாருங்கள், செமையாக இருங்க. நல்லா வளைவுமா பயங்கர ஒரு இதுவாக இருக்குல்ல. ஒரு சேலஞ்ச் இருக்குங்க நல்லா. இதில் வந்து நம்ம எதை எடுக்கிறோன்றதில் எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறோன்றதாங்க இப்போ முக்கியம். எந்த நம்ம பிக்கப் பண்ண போகிறோம்
அதாவது என்ன ட்ரெய்லரை நம்ம எடுக்க போகிறோன்றதில்ல, ஒரு நல்ல ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த ட்ரெய்லர் கிடச்சாலும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அந்த சுற்றுப்பயணத்தை நல்லா பிளான் பண்ணுவோம் ஏதாவது. நம்மளுடைய டார்கெட் இப்போதைக்கு ஜெர்மனியில் ஒரு இது வாங்கணும். ஓஹோ, இது போக முடியுமா? பாருங்க, ஒரு ரோடு பாருங்க, சூப்பராக வளைவுலாம். அந்த வளைவில் எவனா வட்டான்னு வச்சுக்கலாம், தப்பிச்சுக்க முடியாதுங்க, மாட்டிப்போம். அதாங்க பிரச்சனையே, வராம பாருங்க. அது ஒன்று தான் பிரச்சனையே. இப்போ நம்ம ஏறலாம் முடியாது, ஏன்னா ஒரு டேர்னே வருது. ஓ ஓ ஓ, வா வா வா. பக்கால எப்படி வந்த பாருங்க. எல்பிஜி நம்ம ஊர்ல இப்ப பிரச்சனையா போயினுங்கிறதே இதான். எல்பிஜி எல்பிஜினா அந்த கேஸ் தானே, வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் தானே, அதான் நினைக்கிறேன். பாருங்களேன் எப்படி ஏற போகிறோம் பாருங்க. அது பாருங்க, ரெண்டு பேரும் போட்டி தான். ஈஸ்வரா, ஐயோ சே, இடிய கூட நினச்சேங்க, சாரிப்பா. ஐயோ எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்களேன் வண்டி. சே, இடிக்கூடாது நினச்சேங்க, அதுதான் பிரேக்கே ஆச்சேன், இல்லடா ஏறி போயிருப்பேன். சரி, என்ன நடக்குதுன்னு தெரியல. சே, கரெக்டாக போயிட்டு இருந்தா இடிக்கக்கூடாதுன்னு, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலுங்க. சரி விடுங்க, டிரைவர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். இந்த மாதிரிலாம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. ஓ சாரி. ஓ, இதை பாருங்களேன், இதில் என்ன கொண்டு போகிறாங்க பாருங்க. சொன்னால வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேஸு. பாருங்கள், வண்டி வந்து ஒரு 6% டேமேஜ் ஆயிடுச்சு, 1% வந்து ட்ரெய்லருக்கு, அப்புறம் உள்ளே உள்ளது ஒன்றும் ஆகலை, அதனால பிரச்சனை இல்லை. இதில் எல்லாம் பக்கா போட்டுக்கிறாங்க பாருங்கள். சிட்டி 46, 80 லோக்கல் ரோட்ஸ், அதெல்லாம் என்ன இது ஸ்பீடு போகிறது லிமிட்டாக நினைக்கிறேன். யுனைடெட் கிங்டமில் தான் போயிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோடு, சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, என்ன கொண்டு போகிறோன்ற வரைக்கும் கொடுத்துட்டானுங்க, ஜாப் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு. பக்கால எல்லாமே பக்கா கொடுத்துட்டானுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இப்படிலாம் கொடுத்துக்கிறானுங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் முக்கியம். இது வந்து F1ங்க. F1 நமக்குனா தான் அது வருது. பாருங்கள் வேலை செய்கிறானுங்க பாருங்கள். பிரிட்ஜில் அந்த ஜாயிண்டோட ஃபீல் வருது பார்த்தீங்களா? ஜாயிண்ட்டு பிரிட்ஜில் ஒரு ஜாயிண்ட் ஆனால் ஒரு கட் பண்ணி ஓட்டுருவானுங்க. அந்த ஃபீல்லாம் கரெக்டாக கொடுக்குறானுங்க பாருங்க. இடிக்காமல் போனங்க. ஓப்பனில் ஓட்டுறதாங்க கஷ்டம். அதனால் நம்ம சுற்றுப்பயணத்திலே தான் ஃபஸ்ட்டு ஒரு இதாக நினச்சிக்கலாம். இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போயிட்டு இது பண்ண போகிறோம். இந்த வேகத்தில் ஏறி இருக்கலாம். காராக இருந்தால் ஈஸியாக ஏறிடலாம். ட்ரக்காக இருந்தால் டேமேஜ் தான். வளைவில் ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் நிறைய வளைவுங்க. இந்த ஒரு ஊர் ரோடு பயங்கரமான வளைவு. பயங்கரமான வளைவுலாம் இருக்கு. இந்த வாட்டி கரெக்டாக போயிடுவேன், கவலைப்படாது. அது போன தடவை சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதுதான் பிரச்சனை. இந்த தடவை தப்பு பண்ண மாட்டேன். இந்த வண்டி வந்து 18 நினைக்கிறேன், தெரில, கரெக்டாக தெரில. அந்த இது கொண்டதுங்க, நல்லா ஒரு லோடு எடுக்கும், மெயினாக லோடு. இப்போ நமக்கு சேலஞ்சான இடம் வரப்போகுது. ஸ்லோ பண்ணால் பார்த்தீங்களா அவன், நம்மளே ஸ்லோ பண்ண வச்சுட்டான். இப்போ அவன் ஏற போகிறான், அதனால் நம்ம தள்ளி வந்துடுவோம். பார்த்தீங்களா, சொன்னல ஏற போகிறான்னு. இதில் ஏறுறதா சேலஞ்சே. ஓஹோ, இட்டி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். யாரும் வரல, இருந்தாலும் எதுக்கு பா, வேணே ஸ்டோப் போனோம் பாருங்க. அடுத்த ஸ்லீப்பிங்குள்ளே போய் சேர்ந்துடலாங்க.
இந்த சுற்றுப்பயணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது வந்து எல்பிஜி. பாருங்க எவ்வளோ பெண்ட் இருக்கு பாருங்க. சரியான வளைவுகள். ஏறி போய் ஆகணும் ஒரு வழியில். அங்கே பாருங்க வளைவு பார்த்தீங்களா? இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. எவனா வந்தானா நிற்பான், நிற்காமலாம் போக மாட்டான். ஏய் கவுந்துராத. அது 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 அப்பா பாருங்க எப்படி வந்தா பாருங்க. இனிமேல் நம்ம அப்படி போக முடியாது, ஏன்னா செம வளைவு எல்லாம். எஸ் மாதிரி இருக்கு பாருங்க. சரு சரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அதுவும் மேடு வேறங்க. மலைக்கு மேலே ஏறுறோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அதெல்லாம் வேகமாக வர முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. வேகமாக போனால் கவுந்துரும். ஓஹோ பாருங்க, மேடுக்கு ஏற்ற சரிவு வந்துச்சுங்க. ஒரு மேடு அப்புறம் சரிவு. பா வண்டி பாருங்க. செம வேகம் போது பாருங்க. சரிவு, சரியான சரிவு. அப்பா அங்க பாருங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல திடீர்னு. ஆஹா அங்க ஒருத்தன் வரான். இவன் வேற ஸ்லோ பண்ணுவான். அங்கே ஒருத்தனை பார்த்துட்டேன், அதனால தான் ஸ்லோ பண்ணேன். அவனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வேகம் பண்ணி இடிச்சேன்னா வேலைக்கு ஆகாது. அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. பா எவ்வளோ வண்டி வருது பாருங்க. இந்த இடம் மெலிசாயி பெருசாகுங்க. ஓ 2 ரோடாக பிரியுதா? சூப்பர். போயிடலாம், சேஸ் பண்ணிடலாம். நான் ஏறுறேன், கவலைப்படாத. அவ்வளோதான். இப்போ வா. நம்ம சிங்கிள் ரோட்லேயே வேகமாக போவோம், இது டபுள் ரோடு வேறு, சொல்லவே வேணாம்.
அடிச்சிடாத. வா. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஆனால் ஏதோ சின்ன நிற்கிறானுங்க. ஏன்டா நிற்கிறீங்க? அடா பாவிகளா டேய். அது எப்படி வந்த பார்த்தீங்களா? இந்த இடத்துல திரும்ப முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்தான் போகணும். ஆனால் நினச்சா திரும்புவேன், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. போகணும்னு நினச்சிட்டேன், ஏறிடுவேன். பாருங்க, அவ்வளோதான். சரிங்களா? போகணும்னு நினச்சா ஏறிடுவேன், யோசிக்கலாம் மாட்டேன். நல்ல ஒரு கண்ட்ரோல் வண்டிங்க அது. நியூட்ரலான வேகம். அங்கே ஒரு வளைவு வருது, அது பிளட் சேர்ஸ் பண்ணுறதா இல்லாட்டா கஷ்டம்தான். ஏறிடலாம் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த இடம் தான் சொன்னேன், இந்த இடம் தான் சொன்னேன். ஓஹோ, ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட். பெரிய அளவுக்கு ஸ்பீடு போக முடியாது கூட, அந்த வண்டி கண்ட்ரோலில் இருக்குங்க நல்லா. அதெல்லாம் பாராட்டி ஆகணும். பா, எவ்வளோ போராடுங்க பாருங்க, பக்கத்தில் போராடுங்க. இப்போ அவனுக்கு சேஸ் பண்ணுறது கஷ்டங்க. பக்கத்தில் ஒரு வளைவு பாருங்கள், 2 வளைவு இருக்குங்க. ஸ்லோ பண்ணுவானுங்க அவனுங்க. ஸ்லோ பண்ணாமல் போனான்னா நம்ம அப்படியே சேஸ் பண்ணிடலாம், அந்த வேகத்திலேயே பண்ணிடலாம். ரொம்ப நேரம் 5லேயே இருக்கிற மாதிரி இருக்கு. கிலோமீட்டர் மாறுக்கு பாருது. ஓ, சரிவு சரிவு சரிவு. ஸ்லோ பண்ண ரெட்டியாகிறானுங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ. இந்த சவுண்ட் நல்லா இல்லைல்ல, வேஸ்ட் இது. யூகேல வந்து ஓட்டுற போது ஒரு நல்ல ஒரு குடிமானம் கிடைக்குதுங்க. இந்த சைடு ஓட்டும் போது சூப்பர், சரியான வளைவு. அவன் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணுவான்.
அதில் எந்த மாற்ற கதை கிடையாது. அதனால் நம்ம ஏறலாம். பார்த்தீங்களா? ஓய் ஏய் 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 யாருக்கிட்ட யாருக்கிட்ட நம்ம ஒரு ஹை ஸ்பீடு இல்லை கண்ட்ரோலர். கொஞ்சம் பெரிய ரோடு, ஆனால் இவனுக்கு வேகமாக போக மாட்டானுங்களே. ஓஹோ, எப்படி வந்த பாருங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா? பெரிய ரோடு ஆயிடுச்சு, அதனால் தைரியமாக ஏறலாம். காரை ஏற போகிறான், அது மட்டும் தெரியும். அதனால் கொஞ்சம் தள்ளியே போவோம். பாருங்க, எப்படி வந்தா பார்த்தீங்களா பஸ்ஸுக்காரன். வா வி, அதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லைங்க. அதான் அப்படியே ஒரு லேல பிடிச்சோமா, அப்படியே அதில் போனோமா, அவ்வளோதான். பாருங்க வண்டி பாருங்க, 120 போருங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம வேகம் தேவையில்லை, ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். 130 போனால் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு 100 போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடு ரோடு பக்காவாக இருங்க. ரோடுன்றது அது ரோடோட வளைவுகள் தான் நம்மளை நல்லா ஓட்ட ஒரு சரியான விஷயத்தை தூண்டுது. ஏய் இடிச்சிடாத, அது சின்ன ஏற்றம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வளைவுங்க, இதெல்லாம் பெரிய வளைவுலாம் கிடையாது. இப்போ தான் நம்ம பெரிய வளைவே வரப்போகுதுங்க. ஆனால் நம்ம வேகமாக போனால் மாட்டிப்போ. எப்படி வந்தால் பார்த்தீங்களா, அதில் போயிடணும். அப்படியே ரோடு பெருசுனால ஓரளவுக்கு அப்படியே தாங்கிட்டாங்க. எல்பிஜி கேஸ். நம்ம ஊருக்கு வந்தால் பிடிங்க வச்சுப்பாங்க. டனல் நல்லா ஏர் போகிறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பரா.
ஒரு 3 மணி நேரம் இருக்குது, தூங்குறதுக்கு 3 மணி நேரம் இருக்குது, போகிறதுக்கு 3 மணி நேரம் இருக்குது. என்ன ஆக்சிடெண்ட்டா? வேகமாக போக முடியாது, ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா கரெக்டாக திரும்பிடலாம். பாருங்கள், நல்ல ட்ரிப்புங்க. அப்படியே ஒரு சர்ன்னு வந்துட்டாங்க எழுதுறோம். பக்காடுப்பா. அமௌண்ட் கம்மி தான். ஓ ஏ ஏ ஏ ஏ ஏ வா 120 திருப்பினேன். நல்ல வேலை ஆக்சிடென்ட் எதுவும் ஆகலை. ஏய் அது ஏறு ஏறு ஏறு, அவ்வளோதான். ஒரே நீட்டு தான். இங்கே ஒரு பெண்டு. இந்த ஏரியாலே ஆறு நிறையா யூஸ் பண்ணுற நம்ம தாங்க. ஏன்னா கவனமா இல்லைடா கஷ்டம். பார்த்தீங்களா, புது ஏரியா இதெல்லாம். பக்கத்தில் வந்துட்டோம். அந்த ட்ரெயிலரை சேல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது இனிமேல் தேவைப்படாது, அதனால் சேல் பண்ணிட்டேன். என்னுடைய அந்த லோ பெட்டை வந்து யூஎஸ்எல் இருக்கிறவங்க மஜா எடுத்து ஓட்டுறாங்க இப்போ. ஓகே, அவங்களுக்கு தேவைப்படுறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். மஜா நம்மளுடைய ட்ரெயிலர் அவங்க நம்ம ஆள் தானே, நம்ம ஸ்டாஃப் தானேங்க, அதெல்லாம் எடுத்து ஓட்ட தப்பு இல்லைல்ல. வா, நல்ல வேலைங்க. ஒரு பெண்டு வருது, நல்லாவே பெண்டு வருது. பரவாயில்ல, நம்மளால் வளைக்க முடியுதே. வா, கரெக்டாக மணி 4 ஆயிடுச்சுங்க. 4:05 போகுது. வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் கிட்ட தான். இதை விட்டுட்டோன்னா அப்புறம் ஒரு வேலை முடிச்சுது. அந்த வேலையெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு காசை எடுத்துகிட்டு போய்கினே இருக்க வேண்டியதான். உள்ளுக்குள்ளே
வாங்க இருட்டுச்சுங்க. ஓ இது வேறையா? நம்ம இதில் கூட ஏறலாங்க, பிரச்சனை இல்லை. ஐயோ 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 இதாட்டாச்சு. வேண்டாம் வேண்டாம், ரிஸ்கில் எடுத்தால பூத்து போயிடலான்னு நினச்சேன். இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு அந்த ரிஸ்கில் எடுக்கக்கூடாதுங்க. அப்புறம் வண்டி கவுந்துச்சுன்னா கதம் கதம் தான். காருக்கு எனக்கு போட்டி, அவன் யார் பஸ் ஏற போகிறான்னு. ஆனால் கார் வேகமாக போயிடுவான். அது ஒரு கஷ்டம். ஓஹோ சரியான விஷயம். இன்னும் கரெக்டாக 3/4 மணி நேரம் இருக்கிறது. சாரி, போய் சேர்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இங்கதான் இருக்கியா? கண்ணுக்கே தெரிலங்க. அவன் பார்க்கலாம், பக்காவான ஒரு இடங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல நிறுத்தி இந்த வியூவை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடாங்க. ஆமாங்க, பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ வண்டி வந்து நிற்கிது பாருங்க நம்ம பின்னாடி. அது ஓகே போலாம். ஏய் நல்ல வேலை, இடிச்சிருப்பேன். நம்ம இந்த சைடு தான் போகணும். ஓகே, நம்ம இந்த சைடு போகணும். இப்போ இண்டிகேட்டர் போட்டிருப்போம், அழகாக ஏறிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. மேடு தான். இப்போ ஒரு சின்ன ஒரு சுழற்சி இருக்குது, அந்த சுழற்சிக்குள்ளே போயிட்டு அப்படியே போய் சேர்த்துடலாம் அந்த இடத்துல. ஆனால் நம்ம இந்த சைடே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்ல பெரிய பெண்டுங்க, நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் அடிச்சிருவோம். பார்த்தீங்களா, பெரிய பெண்டு, அதுவும் பாருங்க சரிவோடு இருக்குது. ஏய் ஏய் வா. அட்டகாசம், அட்டகாசமாக இருக்கணும் பாருங்க. எஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, அங்கே போய் தூங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தூங்கி எழுந்துச்சி அடுத்த ட்ராவல் பண்ண வேண்டியதாங்க அடுத்த ஊருக்கு. அது எந்த ஊருக்கு போகணுன்றதை நம்ம வந்து பக்காவாக டிசைட் பண்ணணும். அது முடியும் போது உங்களுக்கு அந்த மேப்பை பற்றி நான் காட்டுறேன், நம்ம எப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்னு.
அதனால் பக்காவாக எல்பிஜியில் ஆரம்பித்து எதில் முடிக்கலாம் அப்படின்றது தான் தெரியல. அந்த ட்ராவல் பண்ணும்போது எப்படியாவது ஒரு கேரேஜ் வாங்கிடணுங்க. காசு இல்லை, எப்போ வாங்கிடுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. சூப்பராக சிக்னல்லாம் நம்ம நிற்க போகிறதில்ல, அதெல்லாம் போயிட்டே இருக்கலாம். ஊர் சூப்பராக இருக்கு பாருங்க. பில்டிங்லாம் அட்டகாசமாக இருக்குது. பா தெரியுதுங்களா பில்டிங்லாம் நல்லா மெயினான இடம் போகுதுங்க யூகேல. ரொம்ப மெயினான இடம் போகுது யூகேல. ஓ லண்டன் பாருங்க, லண்டனுங்க. யூகேல தான் லண்டன் இருக்கா? ஓ பாருங்க, அப்போ லண்டனுக்கே நம்ம இப்போ தாங்க வரோம். அதான் சூப்பராக இருக்கு இடம் பார்க்குறதுக்கு. லண்டன் சிட்டிக்கு வந்துட்டோங்க. லண்டன் சிட்டிக்கு வந்துட்டோம். பா மண்ணா இருக்குது. இந்த இடத்துக்கு போயிட்டு எல்பிஜி வச்சுருக்கீங்க. ஓகே என்டர். ஏதாவது லண்டன் பார்க்கறதுக்கு ஊர் பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா லண்டனுக்கு வந்திருக்கும் பாருங்க. எல்பிஜி இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு லண்டனுக்கு வந்திருக்கும். லண்டன்றது ஒரு ஒரு ஊர் போகுதுங்க, ஒரு இடம். அது கண்ட்ரி கிடையாது, யூகேயில் இருக்கிற ஒரு இடம் போகுது. ஓகே எல்பிஜி டெலிவரி ஃபார் போட்டிருக்காங்க நல்லா டீட்டெயிலாக. ஆரம்பித்த இடத்துறோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள் மேப்பை. ஓகே இதில் பார்த்தா தெரியாது அந்தளவுக்கு. நம்ம வந்து குயிக் ட்ராவலில் பார்த்தா நல்லா டீட்டெயிலாக தெரியும். பாருங்கள் இதில் தான் தெரியும் பாருங்கள், நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோன்னா இங்கேருந்து ஆரம்பித்தோங்க, தெரியுதுங்களா? இங்கேருந்து ஆரம்பித்து லண்டனுக்கு வந்துட்டோம், மெயின் இடத்துக்கு. இதான் அந்த இதோட சிட்டி ஜென்சன் மெயினுங்க. லண்டன் தான் மெயின் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஊர் வந்து இங்கேருந்து பக்கத்தில் வரதுக்கான வழிகள் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி வராமல் நம்ம இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த ஊர் இல்லை இந்த ஊர் போய் இந்த ஊருக்கு போயிட்டு அப்புறம் ஜெர்மனி போயிட்டு அப்புறம் பாலாண்ட் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கியா அது என்ன ஊருக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே இந்த ஊருக்கு வந்து இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஏதோ வந்து அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் இத்தாலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊர் இருக்குது. இது வந்து அப்படியே நம்மளுடைய கேரேஜ், மெயின் கேரேஜ் இங்கே தான் இருக்குது, அதுக்கு வந்துடலாம். அப்படி ஒரு ட்ராவல் அடிப்போமா, சுற்றி ஃபுல் ட்ராவலுங்க. இப்போ நம்ம அடிச்சிருக்க இடம் இங்கேருந்து இங்கே, அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே வந்திருக்கோம். சொல்ல போகிறதுங்களா? இந்த இடம் நல்லா வச்சுக்கோங்க, இந்த இடம், அப்புறம் இந்த இடம், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே இப்போ வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு அதையும் பார்த்துடலாம் ஒரு தடவை. வண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வெளியே நம்ம நவுந்து வந்துடலாம். நவுந்து வந்துட்டோன்னா வண்டி ஓகே ட்ரைலர் அங்கேயே தான் இருக்கும், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சில ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த ட்ராவல்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். தூங்குறதுக்கு வேறு இடம் வேணும். அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு தூங்கலாமா தூங்கிட்டு எடுக்கலாமா அப்படின்றத அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.